ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு ஜிஎஸ்டி துறையிலேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த பிரின்சிபல் கமிஷன் ஆஃப் ஜிஎஸ்டி மற்றும் சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்க பாருங்க, கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்டீன் அட்டண்டன்ட்கான வேலைவாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 2 வேக்கன்சியும் ஓபிசிக்கும் 1 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 18,000 உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி chennai.government.in அந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்லி பிசிக்கல் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டபிள். ஸோ ஒன்லி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி நீங்கள் டேரெக்டாக சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். த அடிஷனல் கமிஷன் ஆஃப் ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், அங்கேருந்து நீங்கள் அதுக்கு தான் அனுப்புகிற மாரி இருக்கும். அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 17/3/2025 அனுப்பி வச்சுக்கோங்க. லாஸ்ட் தேதிக்குள்ளே அனுப்புகிற மாரி இருக்கும். ஸோ டிலே ஆச்சு அப்படின்னா நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்றத மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ரோல் நம்பர் என்டர் பண்ண தேவை, அது ஆஃபீஸ் யூஸ் மட்டும்தான். இதில் போயிட்டு ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அப்புறம் உங்கள் பெயர் என்ன, உங்கள் ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி அவங்க சொன்னமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணி அட்டாச் பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ரெக்யர்மெண்ட் பற்றி தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. கேன்டீன் அட்டண்டன்ட் 3 வேக்கன்சி. குரூப் சிக்கான பதவி தான். லெவல் 1க்கான வேலைவாய்ப்பு. 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்லாம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, அடுத்த கட்டமாக இந்த அப்ளிகேஷனில் பார்த்தா உங்களுக்கு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்கள், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். உங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும், அதேமாரி உங்கள் சைன் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஹால் டிக்கெட் எல்லாமே எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் உங்களுக்கு போஸ்ட் மூலமாக அனுப்பப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்க பாருங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.